ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். இது ஈஸியாக பண்ணிடலாம், கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரைஸுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல், அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். கேரட் 1 கப் துருவி வச்சுருக்கேன். கேபேஜ் 1 கப் துருவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கரம் மசாலா, பெப்பர் பவுடர். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேரட் 1 கப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். துருவின கேரட். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். கூடவே பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா நம்ம அந்த கேரட் மிக்ஸ்சரோட ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் தரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 முட்டை ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 1 மினிட் நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த எக்கை நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா ஃப்ரை பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் கூட இந்த எக்கு நல்லா கலக்கணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எக் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்துக்கலாம்.
இப்போ மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கலந்துக்கலாம் நல்லா. இது கூட சோயா சாஸ் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் நிறையா ஆட் பண்ணால் கசக்கிற மாதிரி ஆகிடும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதுவும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எக்கும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மசாலா கூட. இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ்க்கான மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருந்த ரைஸ் வந்து தேவையான அளவு ரைஸை வந்து உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து நம்ம இப்போ இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுடலாம். இந்த மசாலா கூட நல்லா அதை பெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எக் மிக்ஸ்சர் அண்ட் ரைஸ் எல்லாமே நல்லா கலக்கணும். அந்தளவுக்கு பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ்சர் எல்லாம் நல்லா கலந்து நல்லா ஹீட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், சாப்பாடு அந்த எக் மிக்ஸ்சர் எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இது வந்துட்டு ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். அதே சமயம் இதில் நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட்டும் இருக்குது. நம்ம வெஜிடபிள், எக், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ஒரு ஃபில்லிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்படி ஒரு கலர்ஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ் நம்ம கொடுத்து விட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக எம்டியாக தாங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.